ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஃபேஷன் டெய்லரிங் அண்ட் ஆரி. வாங்க, போன வீடியோவில் நம்ம நெக் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு கேன்வஸ் வச்சு பார்த்தோம். இப்போ அந்த வீடியோவே நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பாருங்கள், கேன்வஸ்க்கு நான் ஒரு துணி நெக்ஸ்ட்டு நெக்கில் நான் வந்து கரெக்டாக டீட்டெயிலாக காட்டுறேன். இது ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வீடியோ எடுக்கும்போது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்கும் இல்லைங்களா சைடில், அதை ரெண்டாக ஜாயின் பண்ணி அந்த இடத்துல அந்த ஜாயின் பண்ண பீஸில் வந்து கேன்வஸை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் கையிலேயே மிஷினில். அயன் பண்ணாலும் அயன் பண்ணுறதும் அயன் பண்ணிக்கலாம், எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் நான் வந்து தைச்சே போட்டுட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைச்ச ஷேப்பில் கரெக்டாக தையலை ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிக்கணும். கேன்வஸ் வச்சு நம்ம ஒன்று ட்ரிச் பண்ண கற்றுட்டாலே போதும், அதை வச்சு எல்லா ஷேப்புமே கட் நம்ம ட்ரிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக அறுக்காத்து போடணும். தையலை கொஞ்சம் கேஃபை விட்டுட்டு தான் போடணும். அதே போல் இந்த கார்னர் எட்ஜஸ் கட் பண்ணி விட்டுடலாம். கார்னரில் வந்து அந்த எட்ஜஸ் கிளாத் இருந்ததுன்னா நம்ம டேன் பண்ணும்போது அந்த ஷார்ப்பாக எட்ஜு வராது. இது பாருங்கள், நம்ம திருப்பிட்டோம். இது வந்து கேன்வஸ் வச்சுருக்கிறதுனால திருப்பத்துக்கு ஈஸியாகவே இருக்கும். நம்ம வந்து இதுக்கப்புறம் நான் மேலே எட்ஜு போட்டுக்கிறேன். எப்பவுமே ஃப்ரண்ட்டில் வந்து எட்ஜு தையல் போட்டுக்கலாம். எட்ஜு தையல் போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த பாருங்கள், இந்த ஷேப்பில் வந்து நம்ம அழகாக டேன் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே வலிச்சே போட்டுருப்பாங்க. நான் நெக்கு ஸ்டிச்சிங் மட்டும்தான் இதில் 3 பீஸுக்குமே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு சுடிதார் கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் வீடியோ டீட்டெயில்டாக வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், பேக் சைடு வந்து இதை எம்மிங் பண்ணணும். ஃபுல்லாக சுடிதார் முடிச்சுட்டு அப்புறம் எம்மிங் பண்ணலாம். இந்த நெக் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதை வந்து நெக்கு வரைக்கும் சுற்றி அந்த பீஸில் தையல் போட்டு இந்த மாதிரி சுற்றி அந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது இல்லைங்க, ஸ்கொயர் மாதிரி வருது இல்லைங்களா, அதுலேயும் சுற்றி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்கு மடித்து அடிக்கிறதுக்கு விட்டுட்டு நம்ம 1/4 இன்ச்சு கட் பண்ணிடுறோம் ஃபுல்லாக. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சுத்தூர இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இந்தமாதிரி மடிச்சுட்டு நம்ம உள்ளே எம்மிங் பண்ணிவிடுவோம். பார்க்குறதுக்கு உள்ளே நீட்டாக இருக்கும். இது காட்டன் டாப் தான், அதனால் வந்து இது த்ரெட்டும் வந்து வெளில வராது. நம்ம எம்மிங் பண்ணுற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். எம்மிங் பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் சுத்தமாக நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த கேன்வஸை ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாடி பீஸில் வந்து நம்ம இதை எப்படி கொடுக்குறோம் பார்க்குறோம். பாருங்கள், நான் 2 பீஸை ஒன்றா தான், இது லைனிங்கில் வித்தவுட் லைனிங்கில் தான் தைக்க போகிறது. இந்த 3 டாப்புமே நம்ம வந்து இப்போ ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து சென்டரில் நாச் போட்டுக்கிறோம். இந்த பாருங்கள், அந்த 2 சைடும் கேன்வஸ் பிடிச்சி சென்ட்ரு நாட்ச் போட்டு இதில் வந்து சென்ட்ரு இருக்குது, மடிப்பு பகுதி சென்ட்ரு தான், அதனால் நான் அதில் நாட்ச் போடல சுடிதாரில். உங்களுக்கு சென்ட்ரு வந்து அந்த மடிப்பு இல்லைன்னா நீங்கள் நாட்ச் போட்டுக்கணும் கண்டிப்பாக. நாட்ச் போட்டு அந்த நாச்சும் இந்த கேன்வஸோட வர நாச்சும் ஒன்றா வச்சு மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பீஸ் நகரும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக தைச்சலாம். நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட பிறகு வந்து நம்ம பின் பண்ணணுன்ட்டு இல்லை, அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்துடும். இந்த பாருங்கள், சுத்தூர நம்ம என்ன ஷேப் கேன்வஸ் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்லேருந்து 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். அந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணுறதுல இருக்கும்போது தைக்கிறதுக்கும் நம்ம அந்த ஷேப் அப்படியே கொண்டு வரணும். அதில் பாருங்கள், எனக்கு பர்சனலாக இந்த நெக் டிசைன் ரொம்ப பிடிக்கும். இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், போடும்போது சிம்பிளாக அந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவே. பாருங்கள், நம்ம வந்து அந்த 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு இல்லைங்களா, அதில் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அர்க்காத்து போட்டு அந்த வி ஷேப்பில் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆழமாக வெட்டிட்டு இந்த நெக்கு நீங்கள் டேன் பண்ணுறதுக்குமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரும். அந்த நெக்கு ஷேப்பும் அழகாக தெரியும் டேன் பண்ண பிறகு. குட்டி குட்டியாக அர்க்காத்து போடணும், தையலை ஒட்டி போட்டுறக்கூடாது. அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு தையல் பிச்சுக்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கு டேன் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கேன்வஸ் போடுறதுனால தான் ஈஸியாக இருக்குது. இந்த நெக்கு வந்து நம்ம லைனிங் வைக்க தந்தால் கேன்வஸ் வைக்காமல் பண்ணலாம், ஆனால் அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. மோஸ்ட்லி வந்து நீங்கள் சுடிதார் ரவுண்ட் நெக்கு கூட கேன்வஸ் வச்சு பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் பார்க்கவே சூப்பராக இருக்கும் பக்காவாக.
பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு ஷார்ப்பாக தேவைப்படுது. அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் வி ஷேப்பில் மட்டும் கட் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம வந்து இந்த டிசைன்லாம் தைக்கும்போது அந்த ஷேப் மட்டும் நம்ம கரெக்டாக எடுக்க பார்க்கணும். கரெக்டாக அது வந்த பிறகு தான் நம்ம மேல் தையல் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ திருப்பதுக்கு அப்புறம் பாருங்கள், அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு தையல் போடாததுக்கு முன்னாடி எவ்வளோ நீட்டாக தெரியுது பாருங்கள். இது மேலே எட்ஜு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஓர தையல் போட்டால் தான் நம்மளுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஷேப் வந்து நல்லா நம்ம நெகை வச்சு கீறி விட்டுட்டு அது மேலே தையல் போடணும். ஏன்னா அந்த ஷேப் உள்ளே போகாது, ஏன்னா கேன்வஸ் தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம கையில் நல்லா எடுத்து விட்டு தைக்கலாம். அப்படியே நம்ம அந்த ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் நெக்கும் முடிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு கேன்வஸ் வைக்கிறதுல அதை கட் பண்ணி இது பண்ணுறது தான் டைம் ஆகிருக்குமாக்காட்டி, மற்றபடி அது ஈஸி தான். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நெக் லைன் வந்து. இதை முடிச்சுட்டு நான் கடைசியில் வந்து ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன். சுடிதாரு பாருங்கள், எல்லோ கலர் டாப் இது. இதை பாருங்கள், தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ரெண்டாக ஜாயின் பண்ணி தையல் போட்டிருக்கிற சைடில் நம்ம கேன்வஸ் இது பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம். அயன் பண்ணாலும் நீங்கள் இந்த சைடில் கேன்வஸில் வந்து உங்களுக்கு தொட்டாலே தெரியும், ஒரு பக்கம் மட்டும் ஒரு மாதிரி ஷைனாக இருக்கும். அந்த சைடு நீங்கள் துணி மேலே வச்சு அயன் பண்ணணும். ஏன்னா அந்த பக்கம் தான் அந்த ஒட்டுற தன்மை இருக்கும். மேலே வந்து நம்ம அயன் பாக்ஸ் பக்கம் இருக்கிறதுல சொற்சொறுப்பாக இருக்கும் பாருங்கள், அது அயன் பாக்ஸ் மேலே வைக்கணும். நீங்கள் மாற்றி வச்சுட்டிங்கன்னா அயன் பாக்ஸில் அந்த கேன்வஸ் ஒட்டிடும். இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அயன் பண்ணும்போது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே நியூ இயர் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், எனக்கு கஸ்டமர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க இப்போ அப்படின்ட்டு. அதில் நான் நெக்ஸ்ட் டைம் வர டிசைன் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் வந்த எல்லாமே வந்து எனக்கு எமர்ஜென்சியாக வருது. அதனால் இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு ஏன்னா புதுசு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு வருது. இப்போ இடம் புதுசுன்றதுனால அதனால் அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு கேட்குறாங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடணும். அதுமாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட கொடுக்கணுன்னு தோணும் கண்டிப்பாக. ஏன்னா டைம் இல்லை அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரும்போதே வேணாம்னு அவங்க அன்றைக்கே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அதனால் நம்ம ஒரு நாள்லாம் கூட தாராளமாக தைச்சில. இந்த சுடிதார் வந்து 3 டாப் மட்டும்தான், ஃபேண்ட் இல்லை. இது எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 3 ஹவர்ஸ் மாதிரி ஆகும். இதையுமே வந்து எனக்கு நைட்டு கொடுத்துட்டு ஈவினிங் கேட்டாங்க, மறுநாள் ஈவினிங் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து ஒர்க்கு ரொம்ப இல்லை அன்றைக்கி, அதனால் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இது பாருங்க, ஷோல்டர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். உங்களுக்கு டெய்லரிங் அண்ட் ஆரி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேறு என்ன வேணுனாலும் இங்கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நானும் இதில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி கஸ்டமர்கிட்ட பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் உங்களுக்கு அப்படியே அப்லோட் பண்ணுறேன். இது யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காண்டி தான் போடுறதும் கூட. ஏன்னா எனக்கு வந்து நான் கிளாஸ் போயிட்டு எனக்கு வந்து அது நான் எப்போனா என்னுடைய 12 வயசில் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன்னு அப்போ கிளாஸ் போனேன். அப்போ கிளாஸ் போயிட்டு வந்து என்னால் கிளாஸில் கண்டிப்பாக கற்றுக்க முடியல. நான் நிறுத்திட்ட பிறகு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு டெய்லர் ஷாப் இருந்துச்சு. ஒரு அக்கா தான் அங்கே பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபுல் கஸ்டமர் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அவங்க நைட் தூங்க கூட டைம் இருக்காது. நார்மல் டைம்லேயே தீபாவளி டைம்லாம் சொல்லவே வேணாம், அப்படி இருப்பாங்க அவங்க. எனி டைமும் ஃபுல் ஒர்க்கில் இருப்பாங்க. எனக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இப்படி எனி டைமும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அக்காகிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க தான் எனக்கு உட்கார வச்சு இதெல்லாம் வந்து அந்த டைமில் பண்ணி கொடுக்கறதுக்கு சுடிதார் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் சொன்னாங்க. இதில் வந்து பிங்க் கலர் லாஸ்ட்டில் வரும் பாருங்கள், அந்த நெக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு தைச்ச நெக் டிசைன் அதுதான்.
என் சுடிதாருக்கு என்னை வந்து அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டு உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டின்னு சொல்லிவிடுவாங்க. இந்த பாருங்க, இந்த நெக்கு நம்ம வந்து ஷார்ப்பாக எடுத்து விட்டுட்டோம். உண்மையிலேயே அவங்க இப்போ எங்கே இருக்காங்க எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அங்கே இருக்கும்போது அவங்க மேரேஜ் ஆகி போயிட்டாங்க அந்த அக்கா. ஆனால் எங்கே இருந்தாலும் அரசக்கா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்தாலும் நான் தானே உங்களுக்கு அடையாளம் தெரியுமான்னு தெரியல, ஏன்னா நான் அப்போ குட்டி பொண்ணாக இருந்தேன். நீங்கள் மட்டும் இல்லை, இந்த வேலையை கண்டிப்பாக நான் கற்றுட்டு இருக்க முடியாது. எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம ஒரு வேலையில் இருக்கும்போது குருவை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு டெய்லரிங்கில் வந்து ஃபுல் ஆசான் அவங்க தான். அவங்களோட ட்ரிச்சிங்கை வந்து வேறு லெவலில் இருக்கும். அவங்கக்கிட்ட அவ்வளோ கஸ்டமர் வருவாங்க. அக்கா உங்கள் அளவுக்கு என்னால் வர முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக உங்களுடைய பிளெஸிங்கோடு நான் அந்த லெவலுக்கு வருவேன். பாருங்கள், இது அப்படியே நம்ம வந்து ஷார்ப்பாக எனக்கு வந்து அவங்க பேஸ் மறக்கவே மறக்காது. எப்பவுமே ரொம்ப சிரிச்சிட்டு இயல்பாக இருப்பாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்கிறத பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க. அழகுன்னா அப்படி சொல்ல முடியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஃபேமிலிக்கோசம் ரொம்ப அந்த இது பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், இந்த டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது ஃபஸ்ட்டு நான் பண்ணது. அதனால் இந்த டிசைன் என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. அப்போ வந்து ஏன் 12 வயசில் இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ட்ரெண்டிங்கான டிசைனாக இருந்துச்சு. அதனால் வந்து அப்போ இந்த டிசைன் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க எல்லாமே எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக. அதுவும் நான் அவங்களுக்கு ஸ்டிச்சிங் மட்டும் எக்ஸ்ட்ராவாக பண்ணி கொடுப்பேன், ப்ளவுஸு, அவ்வளோதான். என் ட்ரெஸ்ஸுமே தைக்கிறதுல பாதி கூலி அந்த அக்காவுக்கு நான் கொடுத்துடுவேன். பாருங்க, இது நெக்ஸ்ட் ஒன் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நெக்கில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக் இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சுட்டு பேக் சைடு ஒரு எப்படி சொல்கிறது பேக் சைடு வந்து டீப் நெக் வச்சோன்னா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீப் நெக் போடுறீங்கன்னா ஓகே. ஆல்ரெடி இது பாருங்கள், இது வந்து 9 இன்ச்சு ப்ளவுஸ்க்கு வைக்கிற டீப் தான் இது. வச்சுட்டு ஒரு சிம்பிள் நாட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல்.